புதிய மாசத்துல உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த வேளையில கூட அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஆராதனை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நமக்கு இந்த கேப்ரியல் ஜெப மையம் தமிழ்நகர் முத்தரசனூர் திருச்சியில் வைத்து நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே 10:30 மணி முதல் உபவாச ஜெபம் நடக்கிறது. நீங்கள் பார்க்க வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுக்காக உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவருடைய வார்த்தைக்கு நேரம் போவோம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அப்ப இந்த வசனம் எழுதப்பட்டது எப்போ அப்படின்னா ஏசாயாவால் எழுதப்பட்டது. ஆண்டவர் வருகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த வசனம் எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது? இயேசுவை அவர் பிரதிபலிக்கக்கூடியதாக இது எழுதப்பட்டது. இயேசு வரல, இயேசு யாருக்கும் தெரியாது. ஏசாயாவுக்கான ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி. அப்ப ஒரு ராஜா வருவார், அவர் என்ன செய்வார்? நீதியா அரசாளுவாரு. அவர் என்ன செய்வாரு? அதனால அந்த பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? நல்லா அவருடைய அரசாங்கம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு ராஜா வருவாரு, நம்மளை எல்லாம் அவர் காப்பாற்றுவாரு அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ராஜா வர்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பெரிய ரதத்திலையும் பெரிய ராஜா வீட்லயும் தான் அவர் பிறப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ராஜா. ஆனா அவர் பிறந்தது எங்க? ஒரு மாட்டு தொழுவத்துல. அதனால இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவங்க ராஜா பெரிய ராஜா, பெரிய அரண்மனையில பிறக்கணும், கம்பீரமா இருக்கணும், எல்லா ராஜாவையும் அடிச்சு நொறுக்கிட்டு நம்மளை இந்த உலகத்தில் பெரிய ராஜ்யமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய எண்ணமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய திட்டமே வேறு. அதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப கூட பாருங்க, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா மனுஷங்க என்ன நினைச்சிருக்காங்க? பரலோகத்துக்கு போனா அள்ளி கொடுத்து அப்படி என்னடமா செஞ்சு அப்படி பாட்டி போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வச்சது ஒரு சின்ன சிம்பிள். என்ன வழி? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை மனதில் ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டீங்க, அப்ப அப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சிம்பிளான வழியை வச்சிருக்காங்க. ஆனா மனுஷங்க என்ன செய்யறது? அதை பார்க்கறது. அப்பவும் அதான் நடந்துச்சு. இவர்களெல்லாம் நினைச்சாங்க ராஜா பெரிய கொட்டையில பெரிய ராஜ கொட்டாரத்துல பிறப்பாரு, அவர் வந்து என்ன செய்வார்? நம்மள எல்லாம் காப்பாத்தி பெரிய ஒரு ராஜ்யத்தை அமைப்பாரு, நம்மெல்லாம் அவரு கீழே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அவர் நடக்கல, அப்படி நடக்கல. ஆண்டவர் இருக்கிற திட்டத்தை மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா சொன்னார் ஆண்டவர் வந்து அந்த உலகத்துக்கு வந்து நான் தான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கேன்னு சொல்லி இயேசுவை எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்தார். ஆனா மனுஷனால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பவும் பாருங்க, சபையில என்ன செய்யறாங்க? இயேசுவை ஏற்றுக்கோங்க, மனசுல ஏற்றுக்கோங்க, அவர் பாவத்தை மன்னிப்பாரு, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்றது. இவங்க மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க? இது பெரிய ஒரு மதமாக நினைக்கிறாங்க. இது மதம் அல்ல. ஆண்டவர் சொன்ன காரியம் சின்ன சிம்பிளான காரியம். என்ன ஏற்றுக்கொள்ள அந்த உலகத்துல 2024 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த உலகத்து சரித்திரத்தையே ரெண்டா பிரிச்சு, சரித்திரமே ரெண்டா பிரியப்படுது. உலகத்தோட சரித்திரம் கிமு கிபி அப்படின்னு. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப ஏசா என்ன செய்தார்? இயேசு உலகத்துக்கு வருவாரு, அவர் என்ன செய்யறாரு? ஒரு நல்ல ஒரு அரசாட்சி அமைப்பார் நினைச்ச மனுஷங்க நினைச்சாங்க அவர் பெரிய
சொன்னா அவர் இருதயத்தில் வந்து உங்க பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல வந்து எல்லா மனுஷனுக்கும் தேவையான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்ப மனுஷன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் எனக்கு என்னதான் அப்படி என்ன ஏற்றுக்கொண்டா என்ன பண்ண போறேன், நான் எல்லாரும் தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் செய்கிற காரியம், நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு உலகத்துக்கு வந்தா, உலகத்துல இருக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த வசனத்துல ஆண்டவர் போட்டிருக்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும். காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்றுனா என்ன? பெரிய காற்று புயல் அடிக்குது, அப்ப போய் நீங்க எதிர்த்து நின்னா என்ன ஆகும்? உங்களை தூக்கிட்டு போய் இல்லையா, எங்கேயா தூக்கிட்டு போய் ரசித்து அடிச்சிடும். ஆமாவா இல்லையா? அப்ப காற்றுக்கு நம்ம என்ன செய்ய, எதிர்த்து நிற்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒதுங்கி நிற்கணும். அப்ப காற்றுக்கு ஒதுங்கி நின்றாலும் என்ன செய்ய முடியும்? நம்ம தப்பிக்க முடியும். ஒரு பெரிய காற்று வருது அப்படின்னா நம்ம எங்கேயாவது என்ன செய்யணும்? ஓடி போய் என்ன செய்யணும்? பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டோம்னா காற்று போயிடும், கொஞ்ச நேரம் வீசும், அதுக்கு படுத்துடும், அமைதலாயிடும். அதே அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப காற்றுக்கு என்ன செய்வாரு? ஒதுக்காக இருப்பார். நமக்கு பெரிய நம்முடைய வாழ்க்கையில பெரிய காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனைகள் வருது, கடன் பாரத்தில் இருக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல சூழ்நிலை, காற்று அந்த காலத்தை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என்ன செய்ய முடியாது, நிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு என்ன செய்வேன்? காற்றுக்கு என்ன செய்வேன்? ஒதுக்காக இருப்பேன். உனக்கு எப்படி மறையணும், எப்படி அதை வந்து நீ தப்பிக்கணும் அப்படிங்கிற வழியை நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் வச்சிருக்க காரியத்தை சின்ன இதயத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பை பெற்று கொண்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர பெரிய காத்தை கூட எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை யார் கற்றுக் கொடுப்பார்? இயேசு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் மிகப்பெரியது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம மோதி முடிச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு, ஆனா காத்தை மோதி முடிக்க முடியுமா? அடிச்சுட்டு போய் எல்லாம் தந்துச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம்? போய் சேர்ந்துருவோம். அப்ப ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும்னு நினைச்சா அவர் பிள்ளையா மாறிட போதும், இந்த காற்றுல கூட என்ன செஞ்சிருவாரு? ஒதுக்காக செஞ்சிருவாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த காரியம் போட்டு பாருங்க, என்னது? பெருவெள்ளத்துல புகலிடமாகவும். பெருவெள்ளத்துல அதை என்ன செய்ய முடியாது, நம்ம நிற்க முடியாது. பெருவெள்ளம் வந்து என்ன செய்யும்? அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அப்ப புகலிடம் என்ன தெரியுமா? ஒரு மேடு, ஒரு மேடான ஒரு பகுதியில் நம்ம போயிட்டு என்ன ஆகும்? ஒரு மலையில தண்ணி பெரிய ஆத்த அடிச்சு தண்ணி வருது, ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஏறிட்டா என்ன ஆகும்? நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஒதுக்கிறதுக்கு மட்டும் ஆளும் கற்றுக் கொடுக்க மாட்டாரு. எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் அதுல அவர் புகலிடமா இருப்பார். புகலிடமா இருப்பார். உங்க வாழ்க்கையில அவர் என்ன செய்வாரு? புகலிடமா இருப்பார். உங்களை மலையில வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்வாரு? மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாரு. நம்ம மலையில என்ன செஞ்சிருப்பாரு? உங்களை வச்சிருப்பாரு. மலையில நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வெள்ளம் அடிச்சாலும் சரி, வெள்ளத்தோட பெரிய ஒரு இது என்ன தெரியுமா? வெள்ளம் என்ன செய்யும்? தண்ணி வருது பாருங்க, ஒன்றும் தெரியாத பாருங்க, நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு தான் நடக்கும். ஆனா பெருவெள்ளம் என்ன செய்யும்? அடிச்சுட்டு போனா சாதாரண அடிச்சுட்டு போகாது, இருக்க எல்லாத்தையும் நினைச்சிடும் தரமட்டமாக்கிருக்கு. தரமட்டமாக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில கூட தண்ணி வருது. அப்போ ஒரு வீடு என்ன தெரியுங்களா, அப்படியே கட்டின வீடு இருந்துச்சு, மொத்தமா அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே இறங்கி போயிடுச்சு. அப்ப பாருங்க, வெள்ளத்துக்கு பயங்கர இருக்குது. ஆனா சும்மா கொஞ்சமா வந்து என்ன செய்யும்? ஒன்றும் தெரியாது, நம்ம பிள்ளைங்க ஜாலியாக விளையாடும். அதே வெள்ளம் நினைச்சு பெருங்கடுத்த வந்துச்சுன்னா இருக்குது, நிக்க முடியாது. அப்ப பெருவெள்ளத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? புகலிடமா இருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு பெருவெள்ளம் வந்தால் நம்ம வாழ்க்கையில பெரும் வெள்ளம் போல நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வரும்போது அவர் உங்களுக்கு புகலிடமா இருப்பார். உங்க வாழ்க்கையில புகலிடமா இருந்து உங்க வாழ்க்கையில தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொடுப்பார். ஏன்னா புயல் வரும்பொழுது உங்களை மறைக்க வச்சிருப்பார். வெள்ளம் வருவதை செய்வாரு, புகலிடமா இருப்பார். அடுத்த ஒரு காரியம் வாசிங்க. வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். வறண்ட நிலத்துக்கு என்ன செய்வாரு? நீர்க்கால்களை போல இருப்பார். வறண்ட நிலம்னா என்ன? நம்ம திருச்சியில மழை பெஞ்சிச்சு, கம்மியா பெய்யுது, அதனால என்ன செய்ய முடியாது? விவசாயம் பண்ண முடியாத சூழல். அப்ப அந்த விவசாயம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. தண்ணி என்ன செய்யலாம்? ஆனா நமக்கு ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை தந்திருக்காரு. என்னது?
காவேரி ஆறு. நம்ம திருச்சியில காவேரி ஆறு போகிறதுனால காவேரி என்ன செய்யுது, தண்ணி என்ன செய்யறாங்க, வாய்க்கால் மூலமா என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அது மூலமா என்ன செய்ய முடியுது, விவசாயம் செய்ய முடியுது. அப்ப வறண்ட நிலத்துக்கு என்ன தேவை, நீர்கால்கள் தேவை, தண்ணீர் வாய்க்கால்கள் தேவை. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல வறண்ட பகுதியா இருக்கும். என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன செய்ய, ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னு நினைக்கும் போது அவர் புதிய ஒரு பாதையை இருப்பார். அது யாருக்கு நடக்க தெரியுமா, யாருக்கு நடக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக வாழ்கிற உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்க இதயத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக வாழணும்னு சொன்னா போதும், உங்க பாவத்தை மன்னிச்சு அவரோட ரத்தத்தால கழுவி உங்களை புது மனுஷனா மாற்றி, அது மட்டுமல்ல அவர் என்ன செய்கிறார், காற்றுல என்ன செய்யறாரு, மறைய வைக்கிறார். தண்ணீர் என்ன செய்யறாரு, புகலிடமா இருக்காரு. அது மட்டுமல்ல என்ன செய்யறாரு, வறண்ட நிலத்துக்கு என்ன செய்யறாரு, நீர்கால்களை போல இருக்கிறார். வறண்ட நிலத்துல தண்ணி பட்டா என்ன ஆகும், வறண்டிருந்தா என்ன செய்யும், சாதாரணமா பூமி வறண்டிருந்தா என்ன செய்யும், செடிகள் என்ன செய்யாது, வளர முடியாது. எதுவுமே இந்த புல் பூட்டை கூட என்ன செய்யாது, முளைக்காது. அதே அந்த நீரோடையா நம்ம தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஓரத்துல எப்படி இருக்கும், பசுமையா இருக்கும். சாதாரண விளையிற புல் பூண்டுகள் என்ன செய்யும், பச்சை பசையே இருக்கும். பார்க்கும்போதே எப்படி இருக்கும், பார்க்கும்போதே ஆசையா இருக்கும். ஒரு வறண்ட நிலத்துக்கு போயிட்டு திரும்பி ஒரு பச்சையான பகுதிக்கு போனா எப்படி இருக்கும், நல்ல செழிப்பா இருந்தா இருக்கும், நம்ம கண்ணுக்கும் நல்லா இருக்கும், அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷத்தை இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நீங்க வறண்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே ஒண்ணுமே சீண்டவே இல்லை அப்படின்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு அப்படின்னா உங்களை தனியே கவனிக்க ஆரம்பிப்பான். இவன் இப்படி இருந்தா ஆளாச்சே, எப்படி இப்படி மாறினா அப்படின்னு கேட்பாங்க. இவன் இப்படி இருந்தா ஆளாச்சே, எப்படி இவன் மாறினா. நிறைய நாட்கள்ல நீங்க பாருங்க, எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறுவது நினைச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு போனா அள்ளி கொடுத்துருவாங்க. யாராவது அள்ளி கொடுக்குறாங்களா, ஆண்டவர் கொடுக்கிறது அவங்க தெரியாது. அவங்க அவருடைய செய்கிற அவங்க சாதாரண வாழ்க்கை, தங்கள் வாழ்க்கையில செய்கிற வேலை தான். அவ்வளவு நாள் அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க, காசே கையில இருக்காது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில இயேசுவை ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவங்க இருதயத்தில் வைத்திருக்கும் போது அவங்க சாதாரண அந்த நேசிக்கிற வேலையில அந்த ஆசீர்வாதம் பல மடங்கு இருக்கும். தங்களுடைய கைகளினால என்ன செய்ய, தங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அப்படி மாற்றுவார். எப்படி செழிப்பார், ஆண்டவர் கூரை பேசி போடுறது என்ன, உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்படுற அந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க செய்கிற வேலையில உங்களுக்கு பிரயாசத்தை நிற்க செய்வார். அதுதான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நிறைய நேரம் கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும், கூரையை பிடிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம தெய்வம் கூரையை பிடிச்சுலாம் கொடுக்க மாட்டாரு, கையின் பிரயாசத்தை என்ன செய்வாரு, கொடுப்பார். அதுதான் ஆண்டவர். இந்த பைபிள் அப்படிப்பட்டது தெரியுங்களா, ஏதோ எக்ஸ்ட்ராடனரியா அது இப்படி இது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சாதாரண வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லக்கூடியதுதான் எனக்கு இந்த வேதாகம். நம்ம வாழ்க்கையில சாதாரணமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில அவர் எப்படி ஆசீர்வாதமா மாற்றணும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறதா யாரு, ஆண்டவர். எக்ஸ்ட்ராடனரியா கொடுக்கணும், அவர் கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய அவர் சொல்லியிருக்கிற ஒரு வசனம் என்னது, கைகளின் பிரயாசத்தை நம்ம செய்யற வேலை மூலமா தான் செய்யும். ஒரு இடத்துல போட்டுக்கிறது, நீ சும்மா என்ன செய்யக்கூடாது தெரியுமா, சாப்பிடவே கூடாது போட்டு பைபிள்ல போட்டு, நீ வேலை செஞ்சா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. கண்டிஷன் உண்டு பைபிள்ல, ஆசீர்வாதம் கிடையாது, கண்டிஷனும் உண்டு. நீ இதை செய்ய, அப்பதான் ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொடுத்ததுக்கு ஆண்டவர் நம்ம பற்றி கொண்டா இருந்தா போதும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எப்படிங்க மாறும், பக்கத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாமல் பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் எப்படி வரும்ன்றது நீங்களே அறிய மாட்டீங்க. கடைசியாக சொல்லி முடிப்போம், அதை வாசிங்க. விடாய்ந்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்ந்த பூமிக்கு பெருங்கண்மலையின் அப்படி தெரியுமா, உங்களுக்கு விடாய்ந்த பூமி தெரியுமா, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் பிரிஞ்சு ஓட்ட ஓட்டையா என்ன செய்யும், பாத்தீங்க நிலம் எப்படி இருக்கும், வெடி பிடிப்பா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட பூமிக்கு எப்படி இருக்குது, பெருங்கண்மலையின் நிழலாய் இருக்கிறது. அப்படி நிழல் வர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல என்ன செய்யும், செழிப்பு வரும்.
ஏன்னா இரவு என்ன செய்யும்? பனி பெய்யும். அந்த பனி அந்த பூமி என்ன செய்யும்? ஆமா, சரியாகும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா ஆண்டவர்கிட்ட வந்தாங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுங்க, எதுவுமே ஆகலைங்க, சர்ச்சை தான் வந்தாங்க, வசனமா வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விடாய்ந்த பூமிக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? பெருங்கண்மலையும் ஆமா நிழலாய் இருக்கும். ஏன்னா அவங்க விசுவாசத்தின்படிதான் ஆகக்கடவுள்னு சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தான் ஆசீர்வாதம் வரும். அவர் நிழலா இருக்காரு. எப்படிப்பட்ட நிழலா இருக்காரு தெரியுங்களா? சங்கீதம் 91:1 இருக்கு பாருங்க, வாசிங்க. எப்படிப்பட்ட நிழல்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். அப்ப நிழல்ல தங்கினா, உன்னதமானவருடைய நிழல்ல தங்கினா என்ன அவர்கள் போட்டிருப்பாங்க? அடுத்த வசனம் சங்கீதம் 91:2 வசனம் வாசிங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் தங்குவார். அப்ப அது என்ன போட்டிருக்கு? அடுத்தது நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். ஆமென். விடாய்ந்த பூமி என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். விடாய்ந்த பூமியா இருக்கணும். நமக்கு எந்த பயங்கர பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நம்மளால இனிமே எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதான் விடாய்ந்த பூமி. அப்படிப்பட்ட பூமி இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பூமி யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சாதாரண நோக்கி பார்க்கல. எப்படி பார்க்கணும் போட்டிருக்கு? நீ அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லணும். அப்ப ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாத நிழல் எப்படி இருக்கும்? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் என்ன செய்வாரு? வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உங்களை எப்படியாவது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை கீழே இறக்கின்னு நினைப்பாங்க, இல்ல உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எப்படியாவது உங்களை அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. அதுல எல்லாம் உங்களை நோக்கி வருகிற அந்த அம்பு என்ன செய்யும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த நம்மளை நோக்கி வருகிற எல்லா அம்பையும் கேடகமாக இருந்து என்ன செய்வாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி. அப்ப பாருங்க, விடாய்ந்த பூமி என்ன செய்யுது? யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய நிழல் நம்ம மேல படும். அந்த நிழல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வசனம் தான் நம்ம வாசிச்சோம். என்ன வாசிங்க? அதுக்கு அடுத்த வசனம், அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் வாடாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எல்லா பிரச்சனையும், இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருடைய சொல்யூஷன் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய நிழல் நம்ம மேல பட்டா போதும். விடாய்ந்த பூமிக்கு என்ன தேவை? உன்னதமாய் இருக்கிற, பர்வதமாய் இருக்கிற தேவனுடைய நிழல் நம்ம மேல பட்டா நம்ம எல்லா காரியத்தையும் நடந்து. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அதுலயே அவர் சிறையில்லாத என்ன செய்வாரு? மூடுவார். உன்னை சிறையில்லாத மூடுவார். நீ எந்த பிரச்சனையும் இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம ஆண்டவர் நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை மூடிக்கொள்வார். பிரச்சனைகள் வரும்போது நடப்பீங்க, ஐயோ நான் தனியா இருக்கேன் நினைக்காதீங்க. இயேசு உங்க கூட இருக்கார். அல்லேலூயா. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட என்ன செய்யணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுப்பார். ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவர் கூட இருந்தாதான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். இப்ப நம்ம தனியா நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னா அது என்ன செய்யும்? பயம் இருக்கும். அதே கூட 2 பேர் வந்தா என்ன செய்வோம்? தைரியமா போகும். அதே மாதிரிதான் ஏசு இந்த உலகத்துல நம்ம தனியா நடந்து போகணும்னு நினைச்சா கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடி அவர் கூட நடந்து போயிட்டா போதும், அவர் கையை பிடிச்சு கூட்டிருக்காரு. கன்னியாகுமரிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தொட்டி பாலம் ஒன்று இருக்கு. அந்த தொட்டி பாலத்துல நம்ம எல்லாம் ஏறணும். அந்த தொட்டி பாலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்தோடனே நிறைய பேருக்கு என்ன இருந்துச்சு? பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது பெரிய ஆழமான பகுதி. அது எவ்வளவு நடக்கக்கூடிய மட்டும்தான் இருக்கும். நடந்து போகும்போது சிலவங்களுக்கு கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? கரகரன்னு தலை சுத்த ஆரம்பிச்சு. அதே 2 பேர் கூட வந்தோம்னா நம்ம பாட்டு நடந்துருக்காங்க. அப்ப அந்த பெரிய பாதையில நடந்து போறதுக்கு, தனியா போறதுக்கு பயங்கர பாடமா இருக்கும். ஆனா கூட 2 பேர் போகும்போது என்ன செய்யுது? பயம் இல்லாம போகுது. அதே மாதிரி அந்த உலகத்துல நம்ம தனியா நடந்து போகும்போது நம்மளே எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த உலகத்தை நான் எப்படியாவது மேற்கொள்ள சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா தேவன் உங்களோடு முன்பாக பின்பாக அவருடைய தூதர்கள் என்ன செய்வாங்க? உங்களை
பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. அதான் அவருடைய நிழல். அப்ப இந்த உலகத்துல அவர் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் வெடிப்பா இருக்கிற ஹல்லேலூயா விடாய்ந்த பூமியா இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கிறார்? அவரு கற்பனை நிழலா இருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உங்க இதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? புயல் காற்றுல என்ன செய்றாரு? புகலிடமாய் இருக்கிறார். புயல் காற்றுல என்ன செய்றாரு? புகலிடமாய் இருக்கிறார். வறண்ட நிலத்திற்கு என்ன செய்றாரு? நீர்க்காற்று போல இருக்கிறார். விடாய்ந்த பூமிக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கண்மலை நிழலாய் இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி தருவார். இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் புயல் காற்றுல அது ஒதுங்கக்கூடிய இடமா இருக்கிறார். பெரும்பள்ளத்திலே புகலிடமாக அவர் இருக்கிறார். வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களை போல உங்களுக்கு ஆறை போல அவர் செயல்படுவார். விடாய்ந்த பூமிக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார்? காட்களை நிழலாக இருப்பார். ஆண்டவர் நோக்கி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களுக்கு ஆண்டவரேப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா ஒதுங்கக்கூடிய இடமாக புகலிடமாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர்க்கால்கள் ஓரமாக ஆண்டவரே அப்பா நிழலாய் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எங்க நீங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்ப்போம். அவர் உங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அவர் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில புயல் வந்தாலும் சரி, அவர் ஒதுங்கக்கூடிய இடமா இருக்கிறார். நீங்க இவர்கிட்ட ஒதுங்கி பாருங்க, இயேசுகிட்ட ஒதுங்கி பாருங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வருகிற ஆண்டவர் வெள்ளம் போல உங்களை அடித்து கொண்டு போகிற அளவுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் புகலிடமாக உங்களை இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை, ஹல்லேலூயா சாத்தானிய பிரச்சனை, பிசாசின் பிடிகள் எல்லாவற்றிலிருந்து அவர் நீர்க்கால்கள் ஓரமாக நடக்கிற காரியத்தை ஆண்டவர் தருவதாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பசுமையை கொடுக்கிறவராய், அல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை மாற்றுகிறவராய், உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை தருகிறவராய், எல்லாவற்றையும் தருவதற்கு ஒரே ஒரு காரியம், அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல வேண்டும். இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் புகலிடமாகவும் அல்லது நிழலாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தின் நிழலாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரும் கண்மலை அவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல நீங்க அவருடைய நிழலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வியாதிகள் எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீக்கி உங்களை ஆசீர்வாதமாய் ஆசீர்வதியாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக மக்களுக்கு நாம வந்து ஜெபிக்க பாருங்க. ஆண்டவரே அப்பா உடைய தயவினால் ஆண்டவரே நாங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே காற்றுகள் வரும்பொழுது ஆண்டவரே அப்பா கொண்டு காற்று வரும்போது ஆண்டவர் படுத்து நாங்கள் ஒதுங்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுகிற தகப்பனே உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வறண்ட நிலத்துக்கு நீங்க நீர்க்கால்களாய் எங்களுக்கு இருங்க என்று சொல்லி அப்பா சொல்லுவோம். அவரோடு சேர்ந்து நான் ஜெபிக்குவோம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தாவே காண செய்தியை கர்த்தாவே 2024 கர்த்தாவே இந்த சமூகத்தில் அதிகாலையில் என்னை தேடுதவன் கண்டடைவீர்னு சொல்கிறேன். அதிகாலை கிருபை புதிதாயின்னு சொல்கிறேன் அப்பா. இந்த கால வேளை புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசுயா வசனத்தில் சொன்ன போது கர்த்தாவே காற்றுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அப்பா நீ ஆண்டவரே ஒதுக்காகவும் ஆண்டவரே பெருவெள்ளத்துக்கு எங்களுக்கு புகலிடமாகவும் ஆண்டவரே இந்த நிலத்துக்கு நீர்விட்டாக ஆண்டவரே இருக்கிறீராச்சா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க போதுமானவர்களாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஓ ஆண்டவரே அடைக்கலமாக இருக்கிற உங்களுடைய நிலைக்குள்ளே நாங்கள் இருக்க உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தப்புவான்னு சொன்னீரே அப்பா. நீங்களுக்கு ஆண்டவரே சர்வ வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் வார்த்தைக்காய் நன்றி ராஜா. இது கேட்ட எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நன்மை நீ தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவருடைய போக்கில மரத்தில வேலையிலே எல்லா இடத்துல கரை இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க வழி நடத்துவீராக லட்ச வேத வசனத்தின்படி உங்க கையில பிரயாசத்தை சாப்பிடுவார், உனக்கு நன்மை பாக்கி உண்டாகும்னு சொல்லி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். நல்ல விசுவாசி குடும்பங்களையும் ஆண்டவரை வர முடியாத
துன்பங்கள் வியாதிகள் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே அன்புக்கார கல்வாரி சிலையில் காயப்பட்டிருக்கார கர்த்தாவே அவர்களை விடுதலையாகும்படியாக ஜெபிக்கிறோம். மடுக்கையில் எழுந்திருக்க செய்யப்பா. ஆண்டவரே உள்ள கால்களை இந்த வல்லமை அனுப்பி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு விடுதலை கொடுங்க அப்பா. வேத வசனம் எழுது கர்த்தாவே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு கர்த்தாவே, வேலைக்கார சொஸ்தமாவான்னு சொல்லி ஆண்டவரே அதை நூற்றி கருதி சொன்னது போல கர்த்தாவே ஆலை திருந்தோம். விசுவாசி பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பலவீனம் வியாதி நிர்மங்கள் விடுதலை